Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் என்ன தகவல்கள் நமக்காக சொல்ல போறாரு அப்படின்றத விட யாரை பத்தி பேச போறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வணக்கம். ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அடுத்து நம்ம பேசுறதுக்கு இப்போ ரெடியாக காத்துட்டு இருக்கோம். அதை விட இப்போ கமல் அவர்களுடைய படத்தை பற்றி தான் நம்ம ரொம்ப பேசி ஆகணும். பட் எப்போவுமே மேடை பேச்சில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை நமக்காக கொடுப்பாரு. அவரோட பேச்சுகளும் அந்த அளவு கவர்ந்து இழுக்கும். நிறைய மேடை பேச்சுகளில் சில பேர் வந்து பேசுகிறத வந்து எப்படி கவனிக்கிறாங்களோ இல்லையோ, பட் இவர் பேசுகிறத வந்து ரொம்ப கவனிப்பாங்க. ஆனால் பக்கத்து மாநிலத்தில் ரொம்ப கவனிச்சிட்டாங்க போல் இருக்கு. பட் அது சொன்ன விஷயத்தில் தமிழ்லேருந்து பிரிஞ்ச ஒரு விஷயம் கன்னடம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து அங்கே உள்ள மக்களுக்கு பிடிக்கலையா, இல்லை அங்கே சில பேருக்கு பிடிக்கலையா? அதை பற்றி கருத்து. ஆக்சுவலாக அவர் பேசுனது எந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். கன்னடத்திலிருந்து இங்கே வந்த கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரை அவர் வந்து என்னுடைய சகோதரன்னு சொல்கிறாரு. அப்போ மொழியால் கூட நாங்கள் வேற கிடையாது, என் மொழியிலிருந்து பிரிந்தது தான் உன் மொழின்னு அவர் சொல்கிறார். அது உண்மை தானே. 2000 வருடத்துக்கு மேலாக தமிழ் மொழி இங்கே இருக்குது. தமிழ் மொழியிலிருந்து பிரிந்தது தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, எல்லாமே துளு அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. வரலாறு உண்மை தானே. வரலாறு உண்மை தானே. சரி, இப்போ இந்த வரலாற்று உண்மையை ஏற்றுக்கிற மனசு அவங்களுக்கு இல்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இப்போ மாறி இருக்கு. சரி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி உள்ளபடியே அதில் தவறு இருந்ததுன்னா அங்கேயே இருந்த சிவராஜ்குமார் அது தவறுன்னு அங்கேயே சொல்லியிருப்பார். அப்போ அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இவங்கெல்லாம் யார், நீங்கள்லாம் வந்து கன்னடத்துக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மொழிக்காக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனையில் ஒரு கமலுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார் இந்த நிமிஷம் வரைக்கும். கமலும் வந்து வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லலை. காலகாலமாக என்ன கற்பிக்கப்பட்டதோ, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதைத்தான் சொல்கிறார். ஸோ இன்னொன்று வந்து ஒரு அன்பின் அடிப்படையில் அவர் சொல்கிறார், உன் மொழியை நான் ஒழிச்சிருவேன், என் மொழி தான் சிறந்தது அப்படின்ற டோன்லலாம் அவர் சொல்லலை. என்னுடைய சகோதரன் ஒருத்தன் இங்கே உட்காந்துருக்கான், அவனுடைய அம்மாவும் என் அம்மா மாதிரி தான், அவனுடைய மொழியும் என் மொழி மாதிரி தான், என் மொழியிலிருந்து புரிந்தது தானே அதுன்னு அவர் கேட்குறாரு. இதை வந்து உடனே தவறாக எடுத்துக்கிட்டு அவர் படத்தை ஓட விட மாட்டேன்னு. இது என்னன்னா, சில துஷ்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நேரங்களில் ஒரு கிடுக்கி இப்படி போட்டோம்னா வேறு வழி இல்லாமல் அவங்க மன்னிப்பு கேட்டுருவாங்க. பாருங்கள், இவர் ஒரு கருத்து ஒன்று சொன்னார், உடனே அவர் அதுக்கு பயந்துட்டு இவர் மன்னிப்பு கேட்டாருன்னு அங்கே கிளைம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அரசியல்வாதிகள் அங்கே இருக்காங்க போல இருக்கு. ஆனால் கர்நாடக முதல்வரே இதில் வந்து கமலுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவருக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக அவர் எதுக்கு இந்த விஷயத்தை அரசியலாக்குறாங்க. ஒருவேளை கமலுக்கு எதிராக நம்ம வந்து பேசாமல் விட்டுட்டோம்னா, இங்கே வந்து நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்போது நீ அன்னைக்கு கண்டிக்கல, நான் எதுக்கு போடணும்னு சொல்லுவாங்களோங்கிறதுக்காக ஆளாளுக்கு ஒரு ஏதோ ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி தான். ஆனால் கமல் வந்து அதில் ரொம்ப ஸ்டெபனாக இருக்கார். நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், அவசியமே இல்லைன்ட்டார். இப்போ மற்ற நடிகர்கள் மாதிரிலாம் கமல் கிடையாது. அவர் வந்து ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தார்னா அதில் கொஞ்சம் உறுதியாக இருக்கார். இன்னொன்று வந்து ஜெயலலிதா அம்மா ஒரு காலத்தில் இதே பெங்களூரில் ஷூட்டிங் போகும்பொழுது அங்கே வந்து அவங்கள வந்து சுற்றி மறைச்சிக்கிட்ட ஒரு கும்பல், கிட்டத்தட்ட இந்த வாட்டாள் நாகராஜ் தான் அன்றைக்கி அதை செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. ஷூட்டிங்கே நடத்த விட மாட்டோம், நீங்கள் வந்து தமிழ் ஒழிக கன்னடம் வாழ்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஷூட்டிங் நடக்கும், இல்லைன்னா முடியாது, நடத்த விட மாட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக, அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன், என் மொழிக்கு தமிழ்ன்ட்டாங்க அவங்க. அதில் வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் அந்த வாட்டாள் நாகராஜெல்லாம் தெரிக்க விட்டாங்க, அது வேற. அது மாதிரி வந்து இன்றைக்கி பல வருடங்களுக்கு பிறகு ஸ்டபனாக நிற்கிற ஒரு கலைஞனாக நம்ம கமலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினிக்கு இதே நிலைமை வந்திருக்கு, சத்யராஜுக்கு இதே நிலைமை வந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு தான் அவங்க படங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஆகட்டி போகுது, எனக்கு என்ன அப்படின்னு நான் சொன்னது சரிதான்னு நிற்கிற அந்த கட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கமல் பல பொடிகள் உயர்ந்து நின்றுட்டார். இன்றைக்கி கமலுக்கு ஆதரவாக பல பேர் இங்கே குரல் கொடுக்குறாங்க. சீமான் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கமல் அண்ணன் வந்து என்ன இல்லாததையா சொன்னார், இருக்கிறது தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. பாமக
தலைவர் அன்புமணி அவர் வந்து ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார் கமல் ஸ்பீச்சுக்கு. இவர் நிறைய பேர் இங்கே அரசியல் தலைவர்கள்லாம் கமலுடைய பேச்சுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து அரசியல் ரீதியாக அவங்க அணுகுனாங்கன்னா நிச்சயமாக 2 மாநிலங்களுக்கு இடையில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட மாறும். இப்போ பாருங்களேன், வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தகலை படத்துக்கு அங்கே தடை விதிச்சிங்கன்னா கர்நாடகாவில் இருந்து ஒரு படமும் இங்கே தமிழில் ரிலீஸ் ஆகாதுங்கிறார். இப்போ கேஜிஎஃப் மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து இந்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேஜிஎஃப் 3 தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுமான்னா ஆகாதுங்கிறார் அவர். நிச்சயமாக அவங்க நினச்சாங்கன்னா வட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க தான் உணரணும். இப்போ நம்ம தரப்பில் தவறு இருந்தால் நம்ம வந்து அதை திருத்திக்க போகிறோம். பட் இங்கே நம்ம தரப்பில் தவறு இல்லை, ஏன்னா அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அவங்க தான் வந்து நாம் உணர்ச்சி வசப்பட்டோமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கணும். அது நடக்குமான்னு தெரியல. பட் கமலை பொறுத்தளவுக்கு படமே இங்கே ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, அதனால் எனக்கு ஒரு 20 கோடி லாஸ் வரும், வந்தாலும் பரவாயில்லன்ட்டு. சூப்பர். சரி, ஒருவேளை அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு எம்பிக்கான பதவிகள் கூட கிட்டத்தட்ட கைக்கு வந்துருச்சு. ஸோ ஒருவேளை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கூட இதையெல்லாம் சேர்த்து கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா? அவர் வேலை இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இப்போ இதெல்லாம் சொல்லி அவருடைய பதவியை தடுக்க முடியுமா? சரி, திமுக வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டுன்னு அறிவிச்சிருச்சு. அந்த ஒரு சீட்டு யாராக இருக்கும்? கமல் தான். வேறு யாரையாவது எம்பி ஆகிட்டு அவர் என்ன ஆஃபீஸில் உட்காந்துருக்க போகிறாரு? கிடையாது. இப்போ அவர் தான் போக போகிறாரு. ஸோ அதனால் இது அறிவிக்கப்பட்ட ஒன்று, இதெல்லாம் மாற்ற முடியாது. இதனால வந்து இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நான் நினைக்கல. ஓகே ஓகே. ஸோ இதே மேடையில் சிம்பு அவர்களுடைய பேச்சும் ரொம்ப அழகாக இருந்தது. பட் சிம்பு வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து கோவப்படாதவர். சில ஆடியன்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் கூட, அதாவது இப்போ இல்லை, ஒரு காலகட்டங்களில் கேட்ட கேள்விகளுக்கு அவருடைய தாமதமாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அவர் மையப்படுத்தி சொன்னார். அப்போது இயக்குனர்னு ஒருத்தர் வந்து கதையை சொல்லும் பொழுதும் தெளிவாக இருக்கணும். அவர் வந்து தன்னுடைய ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகும்போதும் அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார், அவர் எப்போ டயத்துக்கு வர்றாரு, அப்போ அவர்கிட்ட நம்ம சரியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பதிலை வந்து கொடுத்துருப்பார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முன்னாடி சிம்பு வந்து பல இயக்குனர்கள் மேலே வந்து சார்ஜ் வைக்கிறார். இவங்கெல்லாம் சரியில்லை, அதனால் நான் லேட்டாக வந்தேன். இப்போ மணிரத்னம்லாம் எனக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார். அப்போ அவருக்கு இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோங்கிற கிளாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் நான் இருக்கேன். ஆனால் மற்ற படங்களில் அது இல்லை, அதனால் நான் லேட்டாக போகிறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாரு. பட் அது அது ஒரு வகையில் அது மேலோட்டமாக பார்க்கும்போது நியாயமானது தான். ஆனால் இன்னொரு வகையில் வந்து இதே இண்டஸ்ட்ரியிலேருந்து ரஜினியை அவர் உதாரணமாக எடுத்துக்கிட்டாருன்னா சரியாக இருக்கும். ரஜினி, சிவாஜி. இப்போ சிவாஜியெல்லாம் என்ன பண்ணுவாரா, காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உட்காந்துருவாரான். நீங்கள் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, இது அவனுக்காக நான் கொடுத்த நேரம், வந்துட்டேன், அவ்வளோதான். நீ எடுக்காமல் போ, யாரையாவது வச்சு எடு, அதை பற்றி எனக்கு கிடையாது. இது உன்னுடைய தேதி, நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கு காசு வாங்கியிருக்கேன், அந்த எத்திக்ஸே என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர் அவர். அப்போ நீங்கள் அதையும் இதையும் ஒப்பிடும் பொழுது எது சரின்னு ஒன்று இருக்குல்ல. சிம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதுவும் சரிதான். ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்ன உட்கார வச்சுட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோங்கிற கிளாரிட்டியும் உங்களுக்கு இல்லாமல் என்னை உட்கார வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த மேக்கப் வழிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஃபேன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படியே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? கண்டிப்பாக. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அதுவும் சரிதான். ஆனால் அவருடைய முன்னோடிகள் எப்படி இருந்திருக்காங்கிறதையும் அவர் பார்க்கணும்ல. சரிதான், அது சிவாஜி செஞ்சது சரிதான், சிம்பு செஞ்சது சரிதான். பட்டு இயக்குனர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க தான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இப்போ வரக்கூடிய இந்த தக் லைஃப் இப்போ 5ஆம் தேதி வெளியீடு அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து நம்ம கன்னடத்துலையும் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது இல்லையா? எப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? படமே அங்கே ரிலீஸ் ஆகாதுங்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. சரி, எப்படி ரிலீஸ் ஆகும்? இப்போ கமல் உறுதியாக இருக்காரு. கமல் மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் எங்கள் படத்தை நடத்த விட மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு தியேட்டர் மேலே வந்து ஏதோ ஒரு வெடிகுண்டை வீசிட்டாங்கன்னு வைங்க, உள்ளே இருக்கிற மக்கள் என்ன ஆவாங்க? அப்போ மக்கள் பயப்படுவாங்க உள்ளே வர்றதுக்கு. ஸோ அதெல்லாம் இருக்குது. வெறும் பேனரை கிழிச்சாங்க போயிட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணாங்கங்கிறதெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னா அந்த பழி வந்து யார் மீது வந்து சேரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து படமே ஓட வேண்டாங்க, விட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? கமல் எடுக்கிற முடிவு தான், அவர் சொந்த படம், அது அவர் எடுக்கிற முடிவு தான். இதுவே வந்து வேறொரு நிறுவனம் தயாரித்த படம் இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா அன்றைக்கி அவங்க வந்து கமல்கிட்ட நிற்பாங்க. சார் இது மாதிரி ஆகிப்போச்சு சார், நீங்கள் பேசிட்டீங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது சார், நீங்கள் கொடுங்க சார்னு கேட்டால் அவர் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும். பட் இது அவரே தயாரித்த படம், அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போங்கன்ட்டார்.
அதனால் இதை தாண்டி எங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகள் அவங்க ஓடிடியில் தான் பார்க்கணும் இந்த படம். ஓகே 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 சரி பாப்போம். ஆனால் இருந்தாலும் ஒரு கேப் இருக்குது, ஒரு 1 வீக் கேப். ஆமா இந்த நேரம் 1 வீக்குள்ளே எதையாவது பேசி கன்வின்ஸ் ஆகி அவங்க வாய்ப்பு, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே சார், ஒரு இயக்குனர்ன்றவர் பொதுவாக வந்து அவருடைய படத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய பாடலாக இருக்கட்டும், சில காட்சிகளாக இருக்கட்டும், அதில் வந்து பெருமைப்படுவது நம்மளோட விஷயம். இன்னொருத்தர் எடுத்துக்கக்கூடிய ஒரு பாடலுக்கும் ஒரு பாடகிக்கும் ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கு சின்மையோட பாடலில், அதுவும் இந்த தக் லைஃப்பில் ஒரு பாடல் வரிக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காரு, அதில் ட்வீட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகான ஒரு குரலாக இருக்குது. ஸோ அது வந்து நான் அதை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அந்த பாடலை யார் கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்காங்க. மேடையில் அந்த பாடலை பாடும்பொழுது கமல் ரசித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே தலையாட்டி அப்படி ரசிச்சுட்டு இருந்தார். ரஹ்மான் மட்டும் கரெக்டாக பாடுறாங்களான்னு பார்த்துட்டே இருந்தார். பாக்கி எல்லாரும் ஆல்மோஸ்ட் அந்த பாட்டுக்குள்ளே கரைஞ்சிட்டாங்க. ஓகே. இந்த அதாவது கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு கமல் படத்துக்கு ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு. நடுவில் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ரஹ்மானுடைய மியூசிக் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டானது. இப்போ வர்ற பரபரப்பான பாடகர்கள் போடுற பாட்டெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் தான். ஆனால் ரஹ்மான் போடுற பாட்டு வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ அவருடைய பாடலில் மணிரத்னம் வேறு இசையமைப்பாளர்கிட்ட பெரிய அளவில் போகிறதில்ல. அவருன்னா ரஹ்மான் தான். பட் கமல், மணிரத்னம், ரஹ்மான் இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு டெப்த்தான காம்பினேஷன் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ரஹ்மான் என்ன பாட்டு போட்டிருக்க போகிறாரு, அவருடைய பாடல்கள் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு கட்டாயமாக இருந்துச்சு. அதை வந்து மேடையில் அன்னைக்கு தெறிக்க விட்டார் ரஹ்மான். ரொம்ப அருமையான பாடல். அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவு ஹிட் ஆகிருக்கு. அந்த பாடல் வந்து சோசியல் மீடியாவில் பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு பெரிய ஹிட் ஆகிருச்சு அந்த பாட்டு. அந்த படத்தில் எத்தனை பாடல்கள் இன்னும் இருக்குதுன்னு தெரியல. ஏற்கனவே விண்வெளி நாயகனேன்னு ஒரு பாட்டு பட்டை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதில் இந்த பாட்டு, இந்த மெலடி வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு மெலடியாக வந்திருக்கு. 1000 இருந்தாலும் அந்த இளையராஜா, ரஹ்மான்ங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து அப்படி ஒப்பிட முடியாத ஒரு உயரத்தில் இருக்காங்கங்கிறத மற்றும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறார். ஓகே ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அந்த பாடல் கேட்கும்போது நமக்கும் ஒப்பற்ற ஒரு மகிழ்வு தான். ஆமாம். சிறப்பு சார். ஆர்த்தியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக நீங்கள் பேசியிருக்கீங்க. பணம் வாங்கிட்டு ஆதாயம் இல்லாமல், அது பணம் வாங்கிட்டு ஆதாரம் இல்லாமல் சில கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க. இதுக்கு வந்து நான் உங்கள் மேலே வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதான் கேரளாவின் புரட்சி பாடகர் ஒரு யாழ்ப்பாணத்தில் பிறந்து நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்து இதற்கப்புறம் இங்கிருந்து கேரளாவுக்கு போனவர். அவர் அங்கே வந்து அவர் பல புரட்சி பாடல்களை பாடுறார். ஆக்சுவலாக இது வந்து தெலுங்கு படம். கண்ணப்பா மோகன் பாபுடைய மகன் மனோஜ் மஞ்சு தயாரித்து நடிக்கிற படம் அது. அந்த படத்துலேருந்து தான் சில காட்சிகள் வெளியில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்ட் டிஸ்கை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாரு. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்க விஷயங்களில் இந்த மாதிரியான ஒரு தகவலுக்கு சரியான தகவல்களை தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன தகவல், அது யார் வந்து சொன்னால் சரியாக இருக்கும், ஏன் கரெக்டாக இவங்க சொல்லணும் அப்படின்றத இவர் நினைக்கிறாருன்னு தெரியல. வாங்க அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.